விக்னேஸ்வரன் சார், முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னா ரெண்டு பக்கமுமே இருக்குது. திமுக தரப்புலையும் இருக்காங்க, அதிமுக தரப்புல. திமுக தரப்பில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்களை பாயிண்ட் அவுட் பண்ணி தாவேக்கா நடவடிக்கை எடுக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிஏசியிலேருந்து முன்னாள் அமைச்சர் கேவாவேலு அவர்களுக்கு சம்மன் தான் போயிருக்கு. நீங்கள் விசாரணைக்கு வாங்க, 3/6/2026 அன்று விசாரணைக்கு வாங்க. அவர் ஒரு இதுவே டிவிசிக்கு லெட்டர் எழுதியிருக்கார். நான் சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், அதனால் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கார் கேவாவேலு அவர்கள். விசாரணைக்கே இப்போ தான் கூப்பிட்றாங்க. ஒரு ஒரு குற்றச்சாட்டு வருது, விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. அது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் தான் அது தெரியும். ஆனால் இப்போ இவங்களோட பேச்சோட பதட்டத்தை பார்த்தா இவங்களே அவர் கன்விக்ட் ஆயிடுவாருங்கிறத ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. திமுகவின் ஆதரவாளர்கள் 2 பேர் பேசுகிறத பார்த்தா இவங்க ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். திமுகவினர் இதுக்கு பதில் சொல்லணும். திமுக அரசியல் விமர்சனம்னு போட்டுட்டு 2 பேர் உட்கார வைக்கிறீங்க. திமுக நான் முடிச்சுக்கிறேன். திமுக பற்றின அவ்வளோ திமுககாரங்க பேச முடியாதல இவங்க பேசுகிறாங்க. ஆனால் திமுக மாரி கொஸ்டின் வச்சா மட்டும் அது அவங்கள்ட்ட கேட்கணுங்கிறாங்க. இது கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தரை டிஃபெண்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க மேலான அலிகேஷனுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். மற்றபடி சட்டப்படி அவர்கள் மேலே வந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. விசாரணை பண்ணுறப்ப அவங்க நிரபராதினா ஒரு பிரைமா ஃபசி இல்லைன்னா விட போகிறாங்க. இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்களே, அவங்க ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போனாங்க, ஹைகோர்ட் போனாங்க. அதில் ஜிகே இளந்தரியன் ஜஸ்டிஸ் ஜிகே இளந்தரியன் அவர்கள் அதில் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு, நீங்கள் 7 டைம் எம்எல்ஏ, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, நீங்கள் பேசுகிற வேர்டு இவ்வளவு தரம் தாழ்ந்து இதுவரை 1967க்கு அப்புறம் இங்கே எல்லாருமே சினிமா துறையை சேர்ந்தவர்கள் தான். ஒரு முதல்வரை, அதுவும் தரம் தாழ்ந்து ஒரு முதல்வர்னு கூட பண்ணுங்க, ஒரு தனி மனுஷரே இப்படி தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறது சரியா? நீங்கள் பண்ணது தப்பு, பிரைமா ஃபசி இருக்குன்னு சொல்லி அவர் முன்ஜாமீன் மனுவை அவர் நிராகரித்திருக்கார். மேட்ரு இதுதான். அவரை அரெஸ்ட் பண்ணணும்னா அவர் ஜூன் 20 பேசியிருக்காங்க. இன்றைக்கி என்ன டேட்டு? உடனே கூட பண்ணியிருக்கலாம், இல்லை 2 நாள் கழிச்சு கூட அவர் மறுப்பு தெரிவிக்காதனால பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் பாயிண்ட் என்னென்னா, அவரோட முன்ஜாமீன் மனுவை ஹைகோர்ட் நிராகரிச்சிருக்காங்க. அதனால தான் அது அரெஸ்ட்டுக்கு போயிருக்கு. நாளைக்கு அது ட்ரையலில் இருக்கும். குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனை வாங்குவார். இதில் 2 விஷயத்துலையுமே சட்டப்படி வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சியை நியாயப்படி சட்டம் எதை செய்தோ அதை தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அருமை அண்ணன் ராஜகம்பீர் அண்ணா சொல்கிறப்போ சொன்னாங்க, ஒரு நபர் எடுக்கிற முடிவு எப்படி ஜனநாயகம் ஆகும்ன்ட்டு. அண்ணன் எது சரின்னு நினைக்கிறாருன்னா, மகன், மருமகன், தங்கை, மனைவி அப்படின்னு சொல்லி வீட்டில் 22 பவர் சென்டர்ஸை வச்சு கட்சிக்குள்ள ஒரு நபர் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் ஆட்சியை தான் நான் சொல்றேன். அவங்க ஆட்சி நிர்வாகத்தை பொறுத்தளவுல அம்மையார் ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணி சொன்னார், ஒரு பவர் ஒருத்தர் ஒரு நபர் இருந்து எல்லாத்தையும் செய்கிறாங்கன்னு. அண்ணனுக்கு எது சரின்னு தோணுது, எது ஜனநாயகம்னா, இப்படி மகன் மருமைன்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்கள் 22 பேரை வச்சுக்கிட்டு ஒரு பினாமி முதல்வர் ரத்தீஷ் அரசு அதிகாரிக்கு டாஸ்மாக் எம்டிக்கு உத்தரவு போட்ட நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி நடக்கிற ஒரு அலங்கோல ஆட்சி தான் அண்ணனுக்கு ஜனநாயகமாக இருந்தால் அந்த ஜனநாயகம் தமிழகத்துக்கு ஏற்புடையல. அதே போல முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் நான் மட்டும்தான் சென்டர் அப்படின்னு பேசியிருக்காரு. நான் சொல்றது கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுகவை ஆதரிக்கிறது அப்போ திமுக ஆட்சி எந்த அளவில் ஜனநாயகமாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்லணும்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறப்ப சொல்கிறாரு, ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்குன்ட்டு. நீங்கள் ஆணவமாக 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணனால தான் இன்னைக்கு அழிந்து போய் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. அதனால நீங்க என்னென்ன அதிகாரம் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க. நேற்று மாண்புமிகு அமைச்சர் அருமையான ஆதவண்ணா சொன்னதுதான், திமுக மன்னர் குடும்பத்தின்
கடைசி முதல்வர் இவர்தான். இனிமேலுக்கு திமுக குடும்பத்துல இருந்து ஒரு மக்களா ஆதரவு மீண்டும் திமுக அவர் பேசுறப்ப அமைதியா மக்களா இல்ல ஆதரவு தேர்தல் ஆணையத்தை தீர்மானிக்கிறாரா? அதாவது அப்படி செட்டிங் பண்ணி எங்களோட சொல்லுவாரு அவருக்கு தேர்தல் முடிவு சொல்ல முடியாதுலாம் கிடையாதுங்க. நீங்க தேர்தல் முடிவு அவருக்கு முன்னாடி உங்களோட நீங்க நாங்க சொன்னா ஏத்துக்குறீங்களா? நீங்கள் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஏங்க ஒரு சிட்டிங் திமுக 50 ஆண்டுகள் ஒரு முறை அண்ணே ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். 6 முறை முதலமைச்சர் 50 ஆண்டுகள் முன்னாள் குளத்தூர் முன்னாள் முதலமைச்சர் எப்படி பேசுறீங்க? முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ தான். ஃபேக்ட் தான். இது ஆணவமா இல்லையா? ஃபேக்ட் இது. ஃபேக்ட் இது. ஃபேக்ட் இது. ஃபேக்ட் இது. 1000 முறை சொல்லுவேன். 1000 முறை சொல்லுவேன் அவர் முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ தான். சட்டமன்றத்துல 1000 முறை சொல்லுவேன் அவர் முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ தான். தூக்கி பிடிக்கும் போதே இந்த முறை ஆணவமா தனி மெஜாரிட்டி பெற முடியல. ஒரே ஒரு எம்எல்ஏக்களை ஒரே ஒரு கேள்வி 50 ஆண்டுகள் கூட்டம் நீங்க 50 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் திமுகவின் கலைஞரா இருக்கட்டும் 50 ஆண்டுகள் இருந்தாரு. ஒரு சிட்டிங் முதல்வர் திமுக சேர்ந்த சிட்டிங் முதல்வர் வந்து தோத்ததே கிடையாது. காமராஜர் தோக்கலையா? ஏங்க திமுக சேர்ந்த தோக்கலையா? ஏங்க திமுக சேர்ந்த நேத்து முதல்வர் தோக்கலன்னு சொன்னாங்க. அது பொய், அது தப்பு அப்படின்னு இன்னைக்கு நிரூபிச்ச பிறகு திமுகவை சேர்ந்த மாத்திரமே நான் நினைக்கிறேன். நேத்து ஒன்னு சொன்னீங்கல்ல உங்க கட்சிக்காரங்க பேசுறப்ப இதுவரைக்கும் முதல்வர் யாரும் பேச முடியாது. இல்ல இதுவரைக்கும் முதல்வர் பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன். நீங்க 2 பேர் பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன். நான் ஒன்றை திருப்பி சொல்றேன். நீங்க வந்து மக்களின் நம்பிக்கை இழந்திருக்கீங்க, அதனால ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றோம். அந்த கருத்து நாங்க உறுதியா இருக்கோம். இனிமேலுக்கு திமுக தமிழகத்துல ஒரு மன்னர் அமைதியா இருங்கண்ணா. நான் பேசி முடிச்சுக்கிறேன். நீங்க பேசுறப்ப நான் எவ்வளவு நேரம் பேசுனீங்க 2 பேரும் கம்முன்னு இருந்தேன். ஏன் பயப்படுறீங்க? நான் என்ன அப்புறம் அமைதியா இருங்க. என்ன பேச விடுங்க. நீங்க உங்க டைம்ல பேசுங்க. உங்க முதல்வர் சொல்றீங்க, மாத்தி மாத்தி பேசுறீங்களே. நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி பேசுறீங்களே. அதனால சொல்ல வேண்டியது இருக்கு. திமுக பேசிங்களே. எதுக்கு நாங்க வரணும்? எவ்வளவு நேரம் பேசுனாங்க. நான் தெளிவா திருப்பியும் சொல்றேன். முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ தான் தமிழகத்தின் கடைசி திமுக இல்ல முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ சொல்வதுதான் இல்ல அது அவங்க விருப்பம். இது ஃபேக்ட். அழிவு சக்தியா மாறுவீங்க. அதாவது அவருக்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய தீய சக்தி. இல்ல இதுக்கு நாங்க வரணும்னு அவசியம் இல்ல. வீர விக்னேஷ் அவசியமே கிடையாது. நீங்க நிதானமா பதில் சொல்லுங்க. நான் பொறுமையாக எம்எல்ஏக்களை ராஜகம்பீரன் அப்பாஸ் அது அவருடைய விருப்பம். நான் கேக்குறேன். ராஜகம்பீரன் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அதாவது அரசு தரப்புல ராஜகம்பீரன் பாஸ் அவருடைய நேரம் முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏங்கிறாரு. ஆமா உண்மைதானே சொல்றேன். எப்படி பேசுறீங்க? அடிப்படை மக்கள் கூட்டமே கொள்ளை கூட்டம். அனிதா ராதாகிருஷ்ணன் செஞ்சதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். ஆமா என்கிட்ட பேசினாங்க இவங்க தான். எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப உங்கள்ட்ட ஆவணங்கள் எதுவும் இல்ல நிரூபிக்கிறது அப்படின்னா அவர் கூட்டணியில் இருக்க முதல்வர் சொல்லிருக்காரு. கூட்டணியில் இருக்க வைகோ சொல்லிருக்காரு. கூட்டணியில் இருக்கிற உங்க ஆவணம் கேட்டாரு. பன்னீர்செல்வம் விஜய் பேசினார். ஸ்டாலினால வெளியிட முடியுமா? ஸ்டாலின் அவர்களால் வெளியிட முடியுமா? திமுக வைகோ பேசுறது மீடியாவுல இருக்கு. ஸ்டாலின் அவர்களால் வெளியிட முடியுமா? அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பேசினார்கள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களால் வெளியிட முடியுமா? வைகோ பேசுனது வெளியிட ஸ்டாலின் அவர்களால் வெளியிட முடியுமா? வைகோ இல்லைங்க. இப்ப திமுக ல இருக்கிறாரா? திமுக வைகோ இருக்கிறாரா? ஸ்டாலின் அவர்களால் ஏன் வெளியிட முடியல? நடந்துச்சா இல்லையா? பன்னீர்செல்வம் ப்ளீஸ் நீங்க ஒன்னு சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்களால் ஏன் வெளியிட முடியல? அப்ப பொய்யான குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் வைக்கிறாரா? பொய்யான குற்றச்சாட்டுகளை அனிதா ராதாகிருஷ்ணன் வைக்கிறார்களா? இல்ல இது அப்ப அமைதியா கேளுங்க. ஏற்கனவே டிடிவி தினகரன் வச்ச குற்றச்சாட்டு பன்னீர்செல்வம் ஏற்கனவே வைகோ அவர்களால் வைக்க முடியல. ஸ்டாலின் அவர்களால் வைக்க முடியல. அப்ப அமைதியா இருங்க. அவங்க சொல்றத கேளுங்க. நீங்க அப்படி கிடையாது. அப்படி கேட்க மாட்டீங்களா? டிடிவி தினகரன் சொன்ன ஆளுங்களுக்கு என்ன? நான் கேட்டது மாறி மாறி தேவையில்லை. நீங்க ஏற்கனவே பொதுவுல இருக்க கூடிய பேசும்போது நீங்க ஏதாவது தகவல் சொன்னீங்களா? பன்னீர்செல்வம் ரொம்ப கவனமா கேளுங்க.
நான் கேட்டதுக்கு எதுவுமே பேரை மாத்தி சொல்லாதீங்க, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறீங்க இல்ல, இல்ல, நீங்க நெறியாளர். நீங்க எதற்குமே நீங்க என்ன பண்ணல, டாக்குமெண்ட் இல்ல, எதுவும் இல்ல, அது பிற்காலத்துல வரும். நீங்க ஒரு குதிரை பேரத்துக்கு டாக்குமெண்ட் வேணுமா உங்களுக்கு? குதிரை பேரத்துக்கு டாக்குமெண்ட் கேக்குறீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏங்க கொல்லைப்புறமா எம்எல்ஏக்களை திருடுற குதிரை பேரத்துக்கு டாக்குமெண்ட் வேணுமா உங்களுக்கு? உலகத்துல எங்கயாவது திருட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் இல்ல ஆள் யாராவது கேக்குறாங்க? ஏங்க அதிகாரப்பூர்வமா நிலம் வாங்குனா டாக்குமெண்ட், ஆக்கிரமிச்சதுக்கு டாக்குமெண்ட் கேட்க முடியுமா? ஆக்கிரமிச்சதுக்கு எங்க டாக்குமெண்ட் கேட்பாங்களா? நீங்க என்ன பேசுறீங்க? ஆதாரங்கிற திருட்டுத்தனத்துக்கு என்னங்க ஆதாரம் வேண்டியிருக்கு? ஏங்க திருட்டுத்தனமா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்களா? சரி, ஒரே நிமிஷம். என்ன பேசுறீங்க? எதிர்க்கட்சி தலைவர் எங்கயா கம்ப்ளைண்ட் பண்ணாரா? என்ன கம்ப்ளைண்ட்? எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரா? சரி, ஏன் கம்ப்ளைண்ட் இருக்காரு? நான் கேட்டதுக்கு சொல்லுங்க. எதிர்க்கட்சி தலைவர் செஞ்சாரா? கட்சியின் குரல் தானே. எதிர்க்கட்சி தலைவர் பணியை செய்யல. வீரபத்ரேஸ்வரன் இதுக்கு வந்து திமுக 4 பேரை வச்சு பேசிட்டே இருக்கலாம். ஒரு 2 வேர்டு கூட பேசவில்லை. 2 பேரு கத்துறாங்க. அலோ அவங்க ஆவணம் இல்ல, அவங்க ஆவணம் இல்ல. நீங்க பேசுங்க. அரசியல் விமர்சகன் அதெல்லாம் சொல்லிருக்கீங்க. நீங்க பேச கூடாது. நீங்க பேசலாம். யாராவது சொல்லிருக்கீங்களா? தாவேக ஆதரவாளர்னு போடுறீங்க. நீங்க தாவேகான் போட்டுருக்கீங்க. தாவேக ஆதரவாளர். நீங்க ஒரு ஃபேரா போகல. ராஜகம்பீரன் நீங்க ஃபேரா போகல. அமைதியா இருங்க. ராஜகம்பீரன் ஃபேரா போகல. என்ன நான் என்னோட ஆளுங்கட்சிக்கு ஆணவம் பார்க்கலாம். ராஜகம்பீரன் மூத்த பேச்சாளர், நீங்களே இப்படி பேசலாமா? நான் என்ன சொல்றேன்னா, இவங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன். இவங்க நான் பேசுறப்ப நான் ஆரம்பிக்கிறப்ப 2 பேர் ஆரம்பிச்சாங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ தான் தமிழகத்தின் திமுகவை சேர்ந்த கடைசி ஆணவம். இந்த ஆணவம் தான் அழிய போகுது. திரும்ப திரும்ப சொல்றேன். இத திரும்ப நீங்க சொல்ற வரைக்கும் நான் சொல்றேன், இந்த ஆணவம் அழிய தான் போகுது. ஆணவம் அடுத்த திமுக தான் அழிய போகுது. வாரிசு உரிமை பொருள திமுக தான் அழிய போகுது. அடுத்த லைனுக்கு வாங்க. நீங்க ஒரே லைன்ல நிக்கீங்க. நீங்க நான் அவர் டிஸ்டர்ப் பண்ணவங்க நான் திருப்பி அதை சொல்றேன். அவர் அமைதியா இருந்தா நான் விட்டுருப்பேன். அவர் எப்ப டிஸ்டர்ப் பண்ணாரோ அப்ப 1000 முறை சொல்லுவோம் முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ திரு ஸ்டாலின் அவர்கள். அடுத்து இவர் என்னமோ சொன்னாரு, இப்போ 5 ஆண்டுகளா இந்த திமுக மன்னர் குடும்பம் அடித்த கொள்ளை தான் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. 20 கட்சி கூட்டணி வச்சு இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா மக்கள் ஓட்டு போடல. 50 லட்சம் வாக்குகள் இழந்திருக்கு. கடந்த முறை 1,74,00,000 ஓட்டுல இன்னைக்கு 1,19,00,000 ஓட்டு, 24% ஓட்டு தான் வாங்கியிருக்கு. இது மக்களோட நம்பிக்கை. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா ஃபேக்ட். இந்த 50 லட்சம் இழந்ததுக்கு அதிமுக மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கல. இந்த 50 லட்சம் வாக்குகள் இழப்புங்கிறது தான் மக்களின் வெளிப்பாடு. நீங்க வாக்குகள் இழந்திருக்கீங்க, மக்களின் நம்பிக்கை இழந்திருக்கீங்க, அதனால நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாதுன்னு சொல்றது வந்து எலக்ட்ரல் ஃபேக்ட். யாரும் வந்து ஒரு எப்படி சொல்ற, ஒரு ஆதாரம் இல்லாம நம்பிக்கை இல்லாம சொல்ல. எலக்ட்ரல் படி நீங்க 50 லட்சம் வாக்குகள் இழந்திருக்கீங்க, மக்களின் நம்பிக்கை இழந்திருக்கீங்க. இந்த மன்னர் குடும்பம் திரும்பி ஆட்சிக்கு வர முடியாது. திரு முன்னாள் குளத்தூர் நிரந்தர முன்னாள் முதல்வர் தான் அப்படின்னு தான் நாங்க சொல்ல வரோம். அடுத்து வந்து இவங்க இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும், ஏவாவேலு அவர்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டீங்களா? முதல்ல தாவேக்காக அதை சொல்லிருக்கேன். தாவேக்காக அழைச்சிங்களா? ஏங்க அவர் வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் வேணும். இப்ப எங்க அழைச்சிங்களா? அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, கேட்டுதானே ஆகணும். அதாவது அவருக்கு தாவேக்கா வரணும்னு விருப்பம் இருந்தாலும் அவருக்கு இடம் இல்லை. இதுக்கு மேல இத பத்தி பேசுறதுக்கு தொடர்ந்து பேசுவோம். இது கிடையாது. ஆனா நான் பேசவே இல்ல. பேசவே இல்ல. தலைவரே அறிவிச்சார். இத விட ஒரு பெரிய சங்கதி. நீங்க ஆங்கர் ஆங்கறாங்க. தலைவரா இருக்காங்க. நான் இவர் ஆங்கர். இந்த ஒரே ஒரு விஷயம் தானே. டிவிஎஸ்சி நீங்க வந்து விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மேட்டர். இதை பொறுத்தளவில் அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்தை பொறுத்தளவில் அவர் அவதூறா பேசினாரு. அவர் வந்து ஹைகோர்ட்ல போய் முன்ஜாமீன் கேட்கிறாரு, முன்ஜாமீன் மறுக்கப்படுது. இங்கே தான் மேட்ரு. அவர் முன்ஜாமீன் மறுக்காதப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் பழிவாங்கல் அது இதுன்னு என்ன வேணால் சொல்லலாம். முன்ஜாமீன் மறுத்துட்டாங்க, சட்டப்படி கைது பண்ணியிருக்காங்க. எங்கள் வெற்றித் தலைவர் தளபதி அவர்களை பொறுத்தளவில் யார் தப்பு பண்ணாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார். அதுபோல் இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தியதை தமிழக மக்கள் வரவேற்கிறாங்க. தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் வெற்றித் தலைவர் தளபதி அவர்கள் தீய சக்தி திமுகவின் கொள்ளை அடித்த கொள்ளையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம்.